காய் வடக்கம்னா இந்த வீடியோவை தட்டி விடாமல் கொஞ்சம் பாருங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லி இதுதான் நான் பார்க்குற காடைக்கோழி நான் காட்டுறதுக்கான சொல்லி இந்த வீடியோ எடுத்தேன். இதுதான் நான் பார்க்குற காடைக்கோழி. இது வந்து வேள்விச்சினால் அவங்க தந்தவங்க இந்த காடைக்கோழி. காய் வணக்கம்னா ரெண்டு பேர் சத்தியன். நான் வாழைச்சிலேருந்து காய்க்கிறேன். வாழைச்சின்னா மட்டக்களப்பில் தான் இந்த இடம். நான் வந்து முதல் வந்து மேசன் விளாம்பல் செய்த நான் செய்து இந்த மாதிரி நான் பைக்கில் போய் போகிறக்குள்ளே சின்ன ஒரு ஆக்சிடென்ட் பட்டேன். அந்த ஆக்சிடென்ட் படுத்த பிறகு நடக்கலாம் போய்த்து நடக்கலாம் அப்படின்ற பிறகு என்னால் வேலை ஒன்றுமே செய்யலாம் ஆரம்பித்து இப்போ வேலை செய்யலாம் அப்படின்ற பிறகு கால் வந்து நடக்கிறது பிரச்சனையால் அப்போ நான் ஜிஎஸ்சிக்குள்ள நான் அறிவிச்சேன். அப்போ அவங்க வந்து பார்த்து போட்டு அவங்க வேர்ல்டு பீஸினால் எனக்கு வந்து காடைக்கோழி வளர்க்குறதுக்கு செஞ்சு வந்துருக்காங்க. இப்போ நான் அந்த காட்டின வீடியோ தான் காடைக்கோழி அவங்க தான் காடைக்கோழி. இப்போ அதுக்குரிய தீவனம் போகிறதுக்கு தான் நான் இப்போ ஒரு வேலையுமே செய்யாத வழியாக தீவனம் போகிறதுக்கு என்னால் முடியாமல் இருக்கி. இது அந்த பக்கத்தில் இருக்கிறது என் ஒய்ஃபு. அடுத்து அவள் வந்து என்ன சொன்னால் பிறப்பிலே அவள் வாய் பேச இல்லாது டிசேபிள் அவள் கதைக்க மாட்டாவோ பிறப்பிலே ஊமாக்க. இப்போ அதால் எனக்கு இப்போ அவள் எந்த விதமான தொழில்நுட்பமே செய்யலாமல் இருக்கி. இப்போ அதால் தான் நான் இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன்னா அதை கட் பண்ணுவேன். வணக்கம் அண்ணா. என்னன்னு சொன்னால் இப்போ வைஃப் வந்து டிசேபிள் இருக்கிறபடியாக அவளை கதைக்கிற கஷ்டமைக்குள்ள அவள் எந்த தொழில் ஒன்றுமே செய்யலாது. அவள் இதை பார்த்து போட்டு வேர்ல்டு விசனால் எனக்கு வந்து காடைக்கோழி வளர்க்குறதுக்கு செஞ்சு வந்திருக்காங்க. அந்த காடைக்கோழியை வந்து நான் இப்போ அது 44 இப்போ தான் முட்டை போடும். இப்போ அவங்க 2 கிழமை கொஞ்சம் தந்திருக்காங்க. இப்போ அது வந்து இப்போ நம்ம 30 நாளைக்கு சாப்பாடு போடணும். அது போடுறதுக்கு தான் முட்டை போடும். இப்போ வளர்த்தினும் வந்து முட்டினும் வந்து போட வேண்டி வரும். வளர்த்தின் ஒரு 4 மூடையும் முட்டத்தின் வந்து ஒரு 3 மூடையும் போட்டது பிறகு தான் அது வந்து வளரும். வளர்ந்த பிறகு முட்டை போட தொடங்கின பிறகு முட்டை போட்டு தொடங்கின பிறகு தான் அதை விற்பனை செய்யலாம். குஞ்சு வந்து நீ பெருசானது பிறகு அதை இறைச்சிக்கும் விற்கலாம். இதை தொடர்ச்சியாக நான் இந்த தொழிலை செய்கிறதுக்கு இந்த முட்டையை வந்து அடை வைக்கிறதுக்கு அதுக்குரிய மிஷின் ஒன்று தேவைப்படும். அந்த மிஷின் வந்து இங்கே பெற்ற மிஷின். அந்த மிஷின் வந்து இப்போ கடையில் வந்து 2 ரே உள்ள மிஷின் வந்து 45,000 ரூபா, 5 ரே உள்ள மிஷின் வந்து 95,000 ரூபா. நான் விலையை கட்டினான். எனக்கு 2 ரே உள்ள மிஷின் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தால் போதும். பெரிய மிஷின் இப்போதைக்கு தேவையில்லை. சின்ன மிஷின் வந்து 45,000 ரூபா. அந்த மிஷினை வாங்கி தந்தால் நான் இதை வச்சு நான் இந்த தொழிலெல்லாம் மேற்கொண்டு போவேன். எனக்கு வந்து மொத்தமாக 3 பிள்ளைகள் இருக்காங்க. இந்த 3 பிள்ளைகளில் 2 பேர் படிக்காங்க, ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை இருக்கு. நான் வந்து உதவி என்று கேட்குறது இப்போ இதை பற்றி தான் நான் வந்து எனக்கு ஒரு தொழில் ஒன்று ஏற்படுத்தாங்கன்னு சொல்லித்தான் நான் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறேன். அந்த வீடியோ பார்த்து போட்டு எனக்கு ஒரு உதவி ஒன்று செஞ்சு தாங்கன்னா எழுதுமென்னு சொன்னால் எனக்கு வந்து இப்போ நான் இந்த தொழில் நான் தொடர்ச்சியாக மேற்கொண்டேன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள்லாம் படிப்பிச்சு நான் ஒரு மாதிரியாக நான் அந்த வாழ்க்கை நான் கொண்டு போயிடுவேன். இதுக்கு ஒரு ஏற்பாடு செய்தாங்க.